ரிலேஷன் கூட ஒன்றா இருக்கும்போது அதுவும் பர்ஃபெக்டாக பிரியாணி செஞ்சவங்கள நம்ம கரெக்டாக கணிச்சு வச்சுருப்போம். அவங்கள அன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி செய்ய சொல்லி அதை சாப்பிட்றதே ஒரு அலாதியான விஷயம். அக்கா வந்து பிரியாணி பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு சுடுதண்ணி தவிர வேறு எதுவுமே செய்ய தெரியாது கல்யாணம் ஆகுற வரைக்கும். அப்படியாப்பட்ட என் அக்கா பிரியாணி செய்கிறதுல மாஸ்டர் செஃப்பையே வாங்கிடுவாள். அவள் செய்கிற பிரியாணியே வித்தியாசமாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் எடுத்தோடனே பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிக்காமல் ஆயில் அப்புறம் வெங்காயம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே வதக்கிட்டு தான் கடைசியாக அந்த பட்டை கிராம்பு போட்டால். ஏன்னு கேட்டதுக்கு அக்கா வீட்டுக்காருக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரீசன் சொன்னான். பட் அவள் செஞ்ச பிரியாணியை அவரால் வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ஏகப்பட்ட கடை பேர் சொல்லிட்டார். அதுலேயே தெரிஞ்சிருச்சு நல்ல கடையில் சாப்பிட்ருக்காருன்னு. ஸோ செம்மையாக செஞ்சுருந்தா. சைட்லேயே வந்து நான் கொஞ்சம் புது டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் கிரேவி தான் ஃபஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். சைடில் வந்துட்டு தயிர் கெட்டியாக இருந்ததுன்னா அதை மேக்னேட் பண்ணி செய் ஜூஸியாக இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி செஞ்சோம். சூப்பராகவே வந்துருந்துச்சு. சைடில் ரைத்தா செய்கிறதுக்கு ஆனியன் கட் பண்ணவே இல்லை. தம்மை உடச்ச உடனே அங்கேயும் இங்கேயும் சதவி இருந்த பசங்க எல்லாம் வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ண கூட இல்லை. அப்படியே ஆளுக்கு ஒரு பிளேட்டில் ஆளுக்கு ஒரு லெக் பீஸும் எடுத்து சாப்பிட்டது அவ்வளோ சூப்பராக இருந்தது.